அனைவருக்கும் வணக்கம். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கும் நம்ம இலக்குகளை தெளிவுபடுத்தி எளிமையாக அதை நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இன்றைக்கி அந்த ஃபார்முலா பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் லா ஆஃப் அசம்ஷனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அடிப்படை சாராம்சம்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். என்னுடைய கிளாஸ் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் நீங்கள் எப்போ இருந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது மெஜாரிட்டியாக வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னா, நான் சீக்ரெட் வீடியோ பார்த்ததுலேருந்து தான் பயிற்சி செய்கிறேன், நான் சீக்ரெட் புக்கு படிச்சிருக்கேன், நான் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன், அதுலேருந்து தான் பயிற்சி செய்கிறேன், அதை பார்த்து தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக உண்மை கிடையாது. பிரபஞ்சம் உருவான காலம் முதலே எல்லா இயற்கை விதிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி பல காலமாக உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் வேலை செய்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் ஃபீலிங்ஸ், லா ஆஃப் அசம்ஷன், ஏகப்பட்ட விதிகள் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டு எல்லாருக்குமே அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே இருக்கிற அத்தனையுமே ஆற்றலின் வெளிப்பாடு தான், எனர்ஜி தான். அது மனிதர்களாக இருக்கட்டும், பறவைகள், விலங்குகள், இயற்கை, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், எல்லா கிரகங்களும் சேர்ந்து எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.99%. அதில் இருக்கக்கூடிய பொருள் தன்மை, மேட்டர், நிறை 0.01%. அப்போ எந்த அளவுக்கு அதிகப்படியான ஆற்றல் நிறைந்த ஒரு பிரபஞ்சத்தில் நாம் இருக்கோம். ஏன் எல்லா ஞானிகளும் குருமார்களும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்ச வெட்ட வெளியில் எவ்வளவு அதிகப்படியான ஆற்றல் இருக்கோ 99.99% அதே அளவு ஆற்றல் தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்குது. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒத்தவை ஒத்தவற்றை கவர்ந்து ஈர்க்கும். நீங்கள் பாசிட்டிவ் தாட்டை வெளியே அனுப்பும்போது, அதிகப்படியான எனர்ஜியை வெளியிடும்போது, அதே மாதிரியான பாசிட்டிவான ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருள்களையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் கவர்ந்து இருப்பீங்க. இதுவே நீங்கள் நெகட்டிவ் தாட்டை வெளியே அனுப்பும்போது, உங்களுடைய ஆற்றல் மிக மிக குறைவாக இருக்கும்போது அதே மாதிரியான குறைந்த ஆற்றல் கொண்ட நெகட்டிவான பொருள்களையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் கவர்ந்து இருப்பீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட், வாட் யூ இமேஜின் யூ கிரியேட். அதாவது இப்போ உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நீங்கள் நினச்ச எதுவுமே இதுவரை நிறைவேறலைன்னா உங்களுடைய எண்ணம், சிந்தனை, உணர்வுகள் எல்லாமே சரியாக இல்லை, நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனுடைய டைரக்ஷன் உங்களுக்கு பிடிச்சதுக்கு மாதிரி இல்லாமல் ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த டைரக்ஷனை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் லைஃப் மாறிடும். எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் அட்டென்ஷன் கோஸ். உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கவனம் எங்கே போகுதோ அங்கே தான் உங்களுடைய சக்தி பாயும். அதுவே உங்களோட வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது உங்களுடைய கவனம் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், அன்பு இதிலையே இருக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் கூட இதே மாதிரி செல்வ செழிப்பான, ஆரோக்கியமான, அன்பு நிறைந்த விஷயமா இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுடைய கவனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன், இந்த நோயை எப்படி நான் தீர்க்க போகிறேன் அப்படின்ட்டு அதுலேயே உங்கள் ஃபோக்கஸ் போச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் கடனும் நோயும் பல மடங்கு அதிகமாக திரும்ப உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஹீலிங் மூலமாக மட்டுமே உங்களுடைய நோயை, உங்களுடைய கடனை, உங்களுடைய எந்த வகையான இஷ்யூவாக இருந்தாலும், சவாலாக இருந்தாலும் அதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை வேணும், புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் அட்ராக்ட் பண்ணணும், புதிய ஒரு பண வரவை நான் அட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் புதிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வேலை செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா புதிய விஷயங்களை மட்டும்தான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் புதிய விஷயங்களை பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் ஃபோக்கஸை செலுத்தி அட்ராக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றக்கூடிய சக்தியை பெறுறீங்க.
ஏன்னா ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள் மீது உங்கள் கவனத்தை வைக்கும்போது அங்கேயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை தான் செய்யும், ஆனால் அது நெகட்டிவான டைரக்ஷனில் வேலை செய்யும். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் சவால்களையும் அது பல மடங்கு பெருக்கிடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது லா ஆஃப் அசம்ஷன். இந்த லா ஆஃப் அசம்ஷனை உலகறிய புகழ் பெற செய்த பெருமை நெவில் கார்டை தான் போய் சேரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா ஒரு புதிய விஷயத்தை உங்களால் லைஃப்பில் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் லா ஆஃப் அசம்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் இப்போ கரண்ட் மொமெண்ட்டில் இருந்ததுன்னா உங்கள் லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமோ, நிறைவாக இருக்குமோ அந்த உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறது. உங்களுக்கு பிடிச்ச வீடாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காராக இருக்கலாம், ஆல்ரெடி அது உங்கள் லைஃப்பில் தான் இருக்குது அப்படின்ற 100% ஒரு நம்பிக்கையோடு அந்த ஆத்ம திருப்தியான அன்புமயமான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறது. இப்படி உங்களுக்கு விருப்பமான பொருள்களோ மனிதர்களோ அனுபவமோ ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உணர்வையும் நம்பிக்கையும் கொண்டிருப்பது தான் லா ஆஃப் அசம்ஷன். அது ஒரு அசைக்க முடியாத 100% கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு ஒரு BMW கார் வேணும், அதை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான அஃபர்மேஷன் சொல்கிறது, அதுக்கான ஜேர்னலிங் ஸ்கிரிப்டிங் எழுதுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, 55x5 369 ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு சில ஆக்ஷன்ஸ் நீங்கள் செய்வீங்க. பட் லா ஆஃப் அசம்ஷனில் உங்களுக்கு ஒரு BMW கார் வேணும்னா இப்போவே அந்த BMW கார் என் வீட்டு வாசலில் நின்னா நான் எந்த அளவுக்கு 100% நம்பிக்கையோடு இருப்பேனோ, நான் எந்த மாதிரி என்கிட்ட தான் அந்த கார் இருக்குல்ல, நான் அந்த காரை எடுத்துக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறேன்னா என்ன மாதிரி ஒரு திருப்தியான மகிழ்ச்சியான ஒரு உணர்வை நான் வெளியே அனுப்புவனும், இப்போவே ப்ரெசண்ட்டில் நான் அதே உணர்வோடு இருப்பேன். என்கிட்ட அந்த கார் இல்லை, இனிமேல் தான் நான் அட்ராக்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு பற்றாக்குறை மனநிலையும் இருக்காது. ஆல்ரெடி என்கிட்ட அது இருக்குது. அதனால் என்கிட்ட எந்த பரிதவிப்பும் எந்த ஒரு பதட்டமும், என்கிட்ட அது இப்போ இல்லையே அப்படின்ற எந்த ஒரு பய உணர்வும் நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அதற்கு பதிலாக ஒரு திருப்திகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மேம்பட்ட உணர்வை தான் நான் வெளியே அனுப்புவேன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்கள் லைஃப்பில் இல்லாத ஏதோ ஒரு புது விஷயத்தை அட்ராக்ட் பண்ண உங்கள் ஃபோக்கஸை திருப்புறீங்க, அதுக்கான பயிற்சிகளை செய்கிறீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஹையர் வைப்ரேஷன், ஹையர் எனர்ஜி பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனாக நடக்குது. அதுவே உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. அதுவே லா ஆஃப் அசம்ஷனில் ஆல்ரெடி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இப்போவே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்பிக்கையை 100% நீங்கள் வச்சுருப்பீங்க. லா ஆஃப் அசம்ஷனில் பயிற்சிகளை தாண்டி உங்களோட நம்பிக்கை எவ்வளோ இருக்குது, உங்களுடைய உணர்வுகள் எவ்வளோ இருக்குன்றது தான் மிக முக்கியமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் லா ஆஃப் அசம்ஷன் பற்றியும் ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போ நாம் அந்த ஃபார்முலாக்குள்ளே போவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அனைத்து இயற்கை விதிகளும் பிரபஞ்ச விதிகளும் நமக்கு பல காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. புதுசாக நம்ம எதையுமே உருவாக்க தேவை கிடையாது. அந்த வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன் நம்ம பல காலமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நெகட்டிவாக வேலை செய்ய வச்சுருக்கோம். அதனுடைய டைரக்ஷனை இப்போ நாம் பாசிட்டிவாக மாற்ற போகிறோம். சில ஸ்டூடெண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க அனைத்து பயிற்சிகளையும் ரொம்ப ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. அவங்களோட தாட் பாசிட்டிவாக இருக்கும். அவங்களுடைய பயிற்சிகள் எல்லாத்தையும் அவங்க ஒரு நாள் விடாமல் செய்வாங்க. அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. பட் இருந்தால் கூட அவங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்கக்கிட்ட அந்த 100% லா ஆஃப் அசம்ஷனில் போடக்கூடிய நம்பிக்கையும் ஃபீலிங்கும் இருக்காது. சில ஸ்டூடெண்ட் 100% நடக்கும்னு நம்புவாங்க, ஃபீலிங்கை வெளியே அனுப்புவாங்க. ஆனால் அவங்களோட தாட் பாசிட்டிவாக இருக்காது. அவங்க அந்த ஆக்ஷனில் போட மாட்டாங்க. அப்போ பாசிட்டிவான லா ஆஃப் அசம்ஷன், நெகட்டிவான லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்க விடாது. நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்தே பாசிட்டிவான டைரக்ஷனில் திருப்பும் போது தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவாக நடக்கும். ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னா, பாசிட்டிவ் தாட் ப்ளஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் பிலீஃப் ஈக்குவல் டு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய நம்பிக்கைகள், இது அனைத்துமே நேர்மறையாக எப்போ இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட அனைத்துமே உங்கள் லைஃப்பில் என்ட்ராகும், அட்ராக்ட் பண்ண முடியும். இதுவே எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் வேர்ட், நெகட்டிவ் ஆக்ஷன், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் பிலீஃப் ஈக்குவல் டு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்.
எப்படி நம்ம ஸ்கூலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குமோ, இந்த தாட், வேர்ட், ஆக்ஷன், ஃபீலிங்ஸ், பிலீஃப் இது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆனால் தான் பாஸ். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாலும் நீங்கள் ஃபெயில் தான். இதே மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷன் கேட் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். உங்களுடைய எண்ணம், சொல், செயல்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் என்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய செல்வ செழிப்பான அந்த கேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். ரமேஷ் அப்படின்ற ஒரு நபருக்கும் சுரேஷ் என்ற இன்னொரு நபருக்கும் 2 பேருக்குமே ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். இதுதான் கோலாக இருக்குது. இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாருனா, எனக்கு எப்படியாச்சும் இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும்ன்றத ஸ்ட்ராங்கான எண்ணத்தை வச்சுருக்கார். அவர் ஆஃபீஸ்க்கு போகிறார். அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு ரமேஷ் கிட்டே கேட்குறாரு, எப்படி உன் வேலை போகுது, எப்படி உன் லைஃப் இருக்குன்னு. உடனே ரமேஷ் என்ன பண்ணுறாரு, அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன், என்னுடைய தலையெழுத்தே, நான் இந்த வாடகை வீட்டிலே இருக்க வேண்டியது தான், இந்த ஓட்ட பைக்கே நான் ஓட்ட வேண்டியதான்ட்டு ரொம்ப சலிப்பாக பேசுகிறாரு. அவருடைய ஆக்ஷன் ஏதாவது இந்த காருக்காக, வீட்டுக்காக செய்ய முற்படும் போது அவருடைய எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அவரால் அந்த அளவுக்கு ஆக்ஷனில் போட முடியல. தொடர்ந்து அவர் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்க வேண்டிய மாயாஜாலங்களை, கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை அவரே தடுத்துடுறாரு. எந்த ப்ரமோஷனும் கிடையாது, ஒரே போரிங்கான வேலை செய்கிறாரு, அதையும் கடமைக்கு செய்கிறாரு. அவருக்குள்ள நம்பிக்கை 50-50 தான் இருக்குது. 50% என் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்குன்ற நம்பிக்கை. பல வீடியோஸை பார்க்குறாரு, பல மோட்டிவேஷ்னல் விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிறாரு, படிக்கிறாரு. அது மூலயமா ஒரு 50% நம்பிக்கை வருது. இருந்தாலும் 50% இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி சாத்தியம் என்ற டவுட்டும் அவருக்கு இருக்குது. அப்போ பாருங்கள், ரமேஷ் பாசிட்டிவ் தாட்டில் மட்டும்தான் ஓகே, அவருக்கு எல்லாமே நடக்கணுன்ற பாசிட்டிவ் தாட்டில் பாஸ் ஆகிட்டார். ஆனால் வார்த்தைகள், செயல்கள், உணர்வுகள், நம்பிக்கை எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டார். அதனால் அவர் எத்தனை வருஷம்தான் இந்த எண்ணத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் அதை அட்ராக்ட் பண்ண மாட்டார். இப்போ என்னைக்கு அவர் மற்ற சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகுறாரோ அன்னைக்கு தான் அவர் வாழ்க்கையில் அந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஒரு நபர் சுரேஷை நம்ம பார்க்கலாம். சுரேஷுக்கும் அதே மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசை. அவர் வேலைக்கு போனாலும், வெளியே மக்களை மீட் பண்ணாலும், தன்னோட வீட்டில் பேசினாலும் அது சம்பந்தமான பாசிட்டிவான வார்த்தைகளே பேசுகிறார். கண்டிப்பாக என்னால் முடியுன்ற 100% நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி அவர் அந்த வீட்டையும் காரையும் வாங்கும்போது எந்த உணர்வை வெளிப்படுத்துவாரோ அதே உணர்வை தான் தினம் தினம் அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. தன்னோட வீட்டு வேலைகள், ஆஃபீஸ் ஒர்க் எது செஞ்சாலும் அவர் 100% மகிழ்ச்சியான மனநிலையில், அன்பான மனநிலையிலேயே செய்கிறாரு. அதனால் அவரோட எனர்ஜி எப்போவுமே ஹையஸ்ட் எனர்ஜியாக இருக்குது. இப்படி அவரோட எனர்ஜி, அவரோட வேர்டிங்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகளை அவர் அட்ராக்ட் பண்ணுறாரு. அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பல வழியில் அவருக்கு இன்கம் சோர்ஸ் உருவாகுது. அவர் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மேலும் அவருக்கு நிறைய வாய்ப்புகளை, இன்கம் சோர்ஸை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பை தராங்க. இதன் மூலமாக ரொம்ப எளிமையாக அவர் விருப்பப்பட்ட காரும் வீடும் அவருக்கு அட்ராக்ட் ஆகுது, மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. இப்போ பாருங்கள், பிரபஞ்சம் ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் ஒரே மாதிரியான தான் வாய்ப்புகளை தந்துக்கிட்டு இருக்கு. நமக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை தான் தருது. யார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகுறாங்களோ, யார் தங்களுடைய எண்ணம், சொல், செயல், உணர்வுகள், நம்பிக்கைகளை ஒரே நேர்கோட்டில் அலைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க விருப்பப்படி வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி நிலையை அடையிறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை உங்கள் லைஃப்பில் நீங்கள் செல்ஃப் செக் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது லாங் டேர்ம் கோல் வச்சுருந்து பல காலமாக அது தள்ளி போய்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எந்த அனுபவம் வேணால் உங்கள் லைஃப்காக நீங்கள் கோலாக வச்சுருக்கலாம். அது இந்த உலகத்தை சுற்றி பார்க்குற ஒரு விருப்பமாக கூட இருக்கலாம். அது ஏன் தள்ளி போகுதுன்னு செக் பண்ணுங்கள். உங்கள் எண்ணம் அளவில் இந்த ஆசைலாம் இருக்குது. வார்த்தைகளை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னு பாருங்கள். மக்கள் ஏதாச்சும் உங்களை ட்ரிகர் பண்ணும்போது, உங்களை நெகட்டிவாக ட்ரிகர் பண்ணும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா நெகட்டிவையும் வெளிப்படுத்துகிறீங்களா, இல்லை அப்போ கூட உங்களால் பாசிட்டிவான விஷயங்கள் எனக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். எப்போவுமே பயம், குழப்பம், ஓவர் திங்கிங், கவலை, கோபம் இப்படியே இருக்கா? அப்படி இல்லைனா அன்பு, பாராட்டு, நன்றி உணர்வு இந்த மாதிரி ஹையஸ்ட் எமோஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன் உங்களுக்கு டிலே ஆகுது, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது உங்களுக்கே தெரிய வரும்.
நாம் கூட இந்த பூமின்ற ஸ்கூலில் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்காக நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தகுதியை உயர்த்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் கூட டெய்லியுமே இதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அன்னைக்கு உங்களோட வாழ்க்கை 360 டிகிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அன்பாலையும் மகிழ்ச்சியாலையும் செல்வ செழிப்பாலையும் ஆரோக்கியத்தாலையும் அனைத்து நலங்களாலும் வளங்களாலும் நிறைவடைஞ்சு இருக்கும். பல மனிதர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க. இந்த ஒரு அலைன்மெண்ட் எந்த மொமெண்ட்டில் உங்கள் லைஃப்பில் நடக்குதோ அந்த மொமெண்ட்டு தான் உங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த யூனிவர்ஸோட மேனிஃபெஸ்டேஷன் கேட் உங்களுக்காக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எனவே பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு முழு பலனை பெற்றுத்தரும். அன்பு உறவுகளே, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பாயிண்டில் ஸ்டக்காக இருக்கோம். எங்கேருந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரீஅலைன் பண்ணுறது, ரீரைட் பண்ணுறதுனே தெரியல. அதனால் மேலும் இது சம்மந்தமான கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஹீலிங் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓப்போனோபோனோ ஒர்க் ஷாப்பில் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாற்றிக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.